எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம கையல் சீரியலில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கையலுக்கு வந்து அந்த அவார்டு கிடைச்ச விஷயத்தில் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க. ஆனால் கையல் மட்டும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல், மூஞ்சில் சிரிப்பே இல்லாமல் டல்லாக இருக்காங்க. அது ஏன்னு வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அவார்டை வந்து அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. கையலும் போய் அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி அந்த அவார்டை வச்சுட்டு திருப்பி வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெரியப்பா காலிலே விழுந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கையல் வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல. ஏன்னா அந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. அதனால் வந்து இப்போ வந்து கையல் வந்து ரொம்ப பெரியப்பா காலில் விழுந்து அழுறாங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா கையல் வந்து யார் காலிலும் விழுந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அதுலேயும் அவங்க பெரியப்பா பெரியம்மா காலில் விழவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இப்போ அவங்க பெரியப்பா வந்து ரொம்ப நல்லவங்களாக மாறிட்டாங்க. அவங்க வந்து இப்போ கையலை அவங்க பொண்ணுன்ற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இப்போ கையலும் வந்து இப்போ அவங்க பெரியப்பாவை அவங்க அப்பாவை ஏற்றுக்கிட்டு ரொம்ப காலில் விழுந்து அழுது, இந்த மாதிரி ரொம்ப நன்றி பெரியப்பா, என்கிட்ட அதை தவிர வேறு வார்த்தையே இல்லை, என்னை அந்த இடத்துல யாருமே காப்பாற்ற வரல, நீங்கள் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா என் மான மரியாதைலாம் என்ன ஆகுறதுன்னு சொல்லி அங்கே எல்லாருக்கிட்டேயுமே நடந்த உண்மை எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா, அவங்க அண்ணா, அவங்க தங்கச்சி எல்லாருமே வந்து பெரியப்பாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. அப்போ அவங்க பெரியப்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் ஏன் என்னை வெளியாள் மாதிரி நடத்துகிறீங்க, நானும் இந்த வீட்டில் ஒருத்தன் தானே, நீங்கள் எல்லாம் என் குடும்பம் தானே, உங்களுக்கு ஒன்றுனா நான் இருப்பேன்னு கையல் மேலே ரொம்ப அக்கறையாக பேசுகிறாங்க. அது பார்க்கவே நல்லா இருக்குது. ஆனால் அவங்க பெரியப்பா இவ்வளோ நல்லவங்களாக மாறுவாங்கன்னு சத்தியமாக நான்லாம் எதிர்பார்க்கல. யாரெல்லாம் என்ன மாதிரி எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எழில் வந்து தனியாக ரூமில் போய் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா நம்ம பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, யாரா இப்படிப்பட்ட வேலை பண்ணியிருப்பான்னு. அதனால் வந்து இப்போ எழில் வந்து கையல்கிட்ட கேட்குறாங்க, என்னை உன் புருஷனாக நம்புறதானே, என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதானே, அப்போ தயவு செஞ்சு நீ உண்மையை சொல்லு, யார் இந்த மாதிரி பண்ணா, யார் இந்த மாதிரி ஒன்று அங்கே அனுப்புனதுன்னு என்கிட்ட உண்மையை சொல்லுன்ற மாதிரி எழில் வந்து கையல்கிட்ட கேட்குறாங்க. நம்ம கையலுக்கு வந்து நல்லாவே தெரியும் அது யார் பண்ணுதுன்னு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கையல் வந்து எழில்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க. நம்ம எழில் வந்து கௌதம் டாக்டரை போட்டு உரின்னு உரிக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. கௌதம் டாக்டர் கொல்ல கூட வாய்ப்பு இருக்குது நம்ம எழில். ஏன்னா அவங்க வந்து கையல் கொண்டுனா சும்மா இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எழில் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. கௌதம் டாக்டரை போட்டு பந்தாட போகிறாங்க. இதுதான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.